ஏழரை நாட்டு சனியில் வந்து பாருங்கள் பயங்கரமாக நிறைய மகர ராசி அன்பர்களை வச்சு செஞ்சார். தன் சொந்த ராசி தன் சொந்த மக்களாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் சுய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தாரோ அதுக்கான பலனை கொடுத்தாரு. கோச்சார பிரகாரம் பலனை சாலிடாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ மீனத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய சனி அப்படிம்பாங்க. சகாயம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஹெல்ப். அப்போ சனி பகவான் இங்கே என்ன பாவத்துக்கு வராரு அப்படின்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றத கொடுக்க போகிறார். ஹெல்ப், சகாயம், ஆதரவு, சப்போர்ட் அப்படின்றத கொடுக்க போகிறார். அப்போ 3ஆம் பாவத்தில் சனி வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. பொதுவாக 3, 6, 8, 12 இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. ஆனால் 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்போது நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்றது அர்த்தம். அதுக்கும் மேலே இவர் சகாய சனியாக வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்ற விதத்தில் நம்மளோட இளைய சகோதரர்களால் ஒரு ஆதாயம், சப்போர்ட்டு, ஃபிசிக்கலி, மென்டலி, எக்கனாமிக்கலி, மோரலி இப்படி கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் அவரோட பார்வை அப்படின்றது இருக்குது. பொதுவாக சனியினோட பார்வை அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, பொதுவாக குருவுக்கு தானமா பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பார்வைக்கும் பலம் உண்டா அப்படின்னா இருக்குது. குருனோட பார்வைக்கு எப்பயுமே சுப பலன். புரியுதுங்களா? குருவுக்கு வந்து ஒரு நல்ல செய்யக்கூடிய பாவத்தில் இல்லை அப்படின்னாலும் அவரோட பார்வைக்கு சுபபலன் அப்படின்றது தான் ஆல்வேஸ். ஆனால் சனி பகவானுக்கு அப்படி கிடையாது. அவர் சுபஸ்தானத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் சுப பார்வை. அசுபஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்படின்னா அசுப பார்வை தான். அந்த விதத்தில் இப்போ மகரம் உங்களுக்கு அவர் வந்து இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் அவரோட பார்வை இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுபஸ்தானம் தான். அவரோட பார்வை அப்படின்றது வந்து முதல்ல 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நான் பூர்வீகத்தில் என்னென்னலாம் நற்பலன்கள் செஞ்சணும், நல்ல விஷயங்கள் செஞ்சணும், அதுக்கான நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு. 2வது, எனக்கு எங்கள் அப்பா விதமாக, அதாவது எங்கள் அப்பா குடும்பத்து சொத்து, எங்களோட பூர்வீக சொத்து பத்து இருக்குது. வருமா வராதான்னு தெரியல. நான் ஏழரை நாட்டு சனியும் போது, அதாவது கடந்த வருடங்களில் நான் அதுக்கு பெருமளவு முயற்சி பண்ண வரவே இல்லை. சீப்போ அப்படின்னு விட்டுட்டேன். அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நீங்கள் சீப்போன்னு தூக்கி போட்டாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனியினோட பார்வை 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. அப்போ ஏங்க அப்பா அவர் கொடுக்கல இப்போ கொடுக்குறேன்னா, அப்பா அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற முடிவோடு இருந்தார், இப்போ கொடுக்கலான்ற முடிவோடு இருக்கார். நம்ம மனுஷங்க மாதிரி தான். அவர் என்ன பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அதுக்கான வேலையை அவர் பர்ஃபெக்டாக செய்வார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது குழந்தைங்க ஸ்தானம் அப்படின்றதுனால பிள்ளைங்க ரீதியாக நிறைய மகர ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியும் போது பிள்ளைங்களால் அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு, பிள்ளைங்களால் ஒரு விரையும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போயிடும். அப்படின்னா என்ன, பிள்ளைங்களால் ஆன விரையும் பிள்ளைங்க திருப்பி கொடுத்துருவாங்களா? சிலர் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட்ட அசிங்கத்துக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பிள்ளை இப்போ திருந்திட்டாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ பிள்ளைங்க ரீதியாக ஏதோ ஒரு ப்ளஸ் அப்படின்றது வரும். எனக்கு குழந்தைங்களே இல்லைங்க, குழந்தைங்களுக்காக தான் வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும். 7 நாட்டு சனியும் போது விரையும் ஆச்சு. நிறைய முறை ஐவிஎஃப் பண்ணும், சக்ஸஸே ஆகலை. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அது இந்த முறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இது 5ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை. அதுக்கப்புறம் சகாய சனியை வந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. மகரம் ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றது சனி கொடுத்துருவார். நான் கடந்த 7 வருஷமாங்க நடந்தால் கூட தடுக்கி விழுந்துதாங்க நடந்தேன். இப்போ நான் பயங்கரமாக ஓடுறேன், ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதே இல்லைங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். இது வந்து ஓட்டத்தை வச்சு நான் சொன்னேன். எல்லா விதத்துலேயும் ஏதோ ஒரு குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றத சனி கொடுத்துருவார் அப்படின்றதுல டவுட் வேண்டாம். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை சனி பார்க்குறார். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். எனக்கு ஆசை இருந்துச்சு, நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஒரு டூருக்கு போகலாமான்னு ஆசை இருந்துச்சு. கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. பிள்ளைக்கு நகை வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. பையனை எப்படியாவது ஃபாரின் அனுப்பணும்னு ஆசை இருந்துச்சு. நானே இளம் வயசு தான், நான் ஃபாரின் போகலான்னு ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி பல ஆசைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தமும் உண்டு. பொதுவாக செகண்ட் ஹேண்டில் ஃப்ளாட் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் வாங்குறது, யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் வாங்குவோன்னு இல்லை, ஒரு சுப விரயம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினோட பார்வை பலம். அப்போ மகரத்துக்கு ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எங்களுக்கு பொருந்தோங்க அப்படின்னா, பொதுவாக கோச்சார பலன் 50%. மீதி 50% எடுங்க, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வைங்க, பிரிங்க. ராசி கட்டம் அப்படின்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அதில் லான்னு போட்டிருப்பான், இல்லை 2 கோடு போட்டிருப்பான். அதில் 1 அப்படின்னு பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். 12 பாவத்துலேயும் 2, 3, 4, 12 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் போட்டுருங்க. இப்போ சனின்னு போட்டிருப்பான், அந்த சனி எங்கே இருக்கா பாருங்கள். ஓகேங்களா? சனி வந்து பாருங்கள், இப்போ 3 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,
8 12 சனி இருக்கானா? இப்போ மகரத்துக்கு இப்போ நான் சொல்ல அத்துணை நல்ல பலன்களும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் query நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ 3 6 8 12 தான் சனி இருக்கான். குரு எங்கே இருக்கான்னு பாருங்கள். குருனோட இடத்துல அவனை 1ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு அதுலேருந்து 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் எந்த இடத்துல சனி இருக்கான் குரு 1ன்னு தொட்டு கணக்கு பண்ணுங்கள். குருனோட பார்வை கணக்கு வரும். குருனோட பார்வை சனி மேலே 5ஆம் பார்வையாக விழுதா 100க்கு 100% நான் சொன்னது எல்லாமே நடந்துடும். 7ஆம் பார்வையாக விழுதா 100க்கு 100% நடக்கும். 9ஆம் பார்வையாக விழுதா 100க்கு 100% நடக்கும். புரியுதுங்களா? சரி, இதுக்கும் மேலே அடுத்து வேறு என்ன பாவங்கள்? சனி வந்து பாருங்கள் 2ஆம் பாவத்தில் லக்னம் தொட்டு 2ல் இருக்கான் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கான். அப்போ சனி தனாதிபதியாக வரான். இப்போ நான் சொன்ன அத்துணை பலன்களும் நல்ல பலன்கள் மகரத்துக்கு நடந்துடும். அப்புறம் 9ஆம் பாவத்தில் சனி இருக்கான், 11ஆம் பாவத்தில் சனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். லக்னம் தொட்டு 9ல் சனி இருக்கான். அதை வந்து பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. 11ல் சனி இருக்கான், லாபஸ்தானம். 100க்கு 100% நான் சொன்னது எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அது கீழே வந்து பாருங்கள் தசை என்ன தசை நடக்குதுன்னு போட்டிருப்பான். சனி தசையே இருக்குது. சனி நல்ல பாவத்தில் இருக்குது. எக்ஸ்ட்ராடனரி 100% பர்ஃபெக்டாக நடக்கும். சனி தசையே நடக்குது, சனி நல்ல பாவத்தில் இல்லை, ஆனால் குருனோட பார்வை அவன் மேலே இருக்குது. 100க்கு 100% நடந்துடும். அப்போ சுய ஜாதகத்தில் சனி எந்த பாவத்தில் இருக்கான் அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிவிட்டு குரு பார்வை இருக்கா இல்லையா, அப்போ பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலங்கள் வந்துடும் சாலிடாக கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லது தான் நடக்க போகுது. இந்த 50%ம் வருது, இந்த 50% வருது. அப்போ 10% நல்லது நடக்க போகுது. ரைட்டு. இப்போ இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. இப்போ சனி வக்ரகதியில் இருக்கான் இல்லைங்களா? நவம்பர் மாதம் ஏறக்குறைய பகுதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கான். முக்கால்வாசி நவம்பர் 27 வரைக்குமே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறான். அதுக்கப்புறம் சாலிடாக நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுத்துருவோம். பரிகாரமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு மகரம் ராசியாதிபனே சனி பகவான் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சனி சாலுசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. சனிக்கிழமைதோறும் சனி சாலுசா பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது சாலிடாக வந்துடும். வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் கோச்சார பலனும் சொல்லிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சில பாவங்கள் தாங்க சொன்னீங்க, சனிச்சு இருக்கிறத மட்டும் சொன்னீங்க. ஆனால் என்னோடய ஜாதகத்தில் சனி ராகுவோடு சேர்ந்திருக்காரு, கேத்துவோடு சேர்ந்திருக்காரு, இப்போ வந்து சந்திரனோட சேர்ந்திருக்காரு. அந்த சந்திரன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இப்போ வீடு கொடுத்தவன் சாரம் வாங்கினவன் இப்படியெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் லைஃப்பில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன். இல்லை என்னோடய லைஃப் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி விஷயங்கள் இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட ஹாரோஸ்கோப்பை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். வாழ்த்துக்கள்.